வணக்கம், நான் மாயா. இது மாயாவின் பயணம். மாயா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்கெட்டு. இது பாருங்கள், தாவா பிஸ்கெட். நமக்கு 4 மணி ஆகிட்டா இதுதான் எனக்கு ஞாபகம் வரும், காஃபியில் தொட்டு சாப்பிட்றது. ஸோ இன்றைக்கி மாயா இதில் தான் பிஸ்கெட் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இதில் ஒரு பிஸ்கெட் பண்ணிடலாம். பார்க்கலாமா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேவையான பொருள்: குக்கிங் சாக்லேட். உங்களுக்கு குக்கிங் சாக்லேட்னா பெர்லி சாக்லேட் வாங்கிட்டாலும் வாங்கிக்கிங்க, அது கொஞ்சம் விலை கூடியாக இருக்கும். அதுக்கப்புறம் தவா பிஸ்கெட்டு, இது கடைகளில் நம்ம டீனில் வாங்குறது. அதுக்கப்புறம் இது பீனட்ஸு வறுத்துட்டாச்சு, வறுத்து தோல் வீசியாச்சு. ஸோ அப்படி கச்சாங்க பிடிக்கல அப்படி சொன்னால் நீங்கள் கொக்கோ கிரான்ச் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொக்கோ ரைஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன கப்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சின்ன போலாக தான் இந்த பிஸ்கட் செய்ய போகிறோம். ஓகே, தாவா பிஸ்கட் இந்த மாதிரி தூளாக்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிளெண்டில் பண்ணி தூள் பண்ணிக்கலாம். சாக்லேட் டபுள் பாயில் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி கிளாஸ் பாத்திரத்தை போட்டு சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்கு மேலே வச்சு அதை ஹீட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நமக்கு ஹீட் ஆகி நல்லா தண்ணியாக வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ இதில் தான் நம்ம இந்த பீனட்ஸை வறுத்த பீனட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த தூள் பண்ணணும் இல்லையா, தாவா பிஸ்கெட்டு. அந்த தாவா பிஸ்கெட்டையும் இதில் கொட்டி கிளற போகிறோம். இதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சீரியலோ இல்லை நட்ஸு இல்லை கொக்கோ கிரான்ச் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இதை ஒரு பலகாரமாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பிஸ்கட் செஞ்சிட்ருக்கேன். இது என்னோடய இன்னோவேட்டிவான ஒரு கண்டுபிடிப்பு. ஸோ நீங்களும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த சாக்லேட் கொஞ்சம் கெட்டி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த கெட்டி ஆகிற பதத்துக்கு நமக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் தாவா பிஸ்கெட் கிரன்ச் பண்ணி அதில் போடலாம். அதில் கையிலே கிரன்ச் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்டு நம்ம எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப வாட்டரிங்காக இருக்கக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நம்மகிட்ட கிரெயின்ஸ் இருந்துச்சு. இது நம்ம சீரியல், அதாவது பாலில் போட்டு குடிக்கிறது. ஸோ நான் அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினேன். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சு ஒரு பிஸ்கெட்டை, ஒரு பலகாரத்தை உருவாக்கிடணும். இதுதான் மாயாவோட ஐடியாஸு. ஸோ எல்லோரும் செய்யறதையும் நாமளும் செஞ்சால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ வி டூ சம்திங் ஸ்பெஷல். ஓகே, நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எது பெஸ்ட்டாக வருதோ அதை மாயாவுக்கு காட்டுங்க ஃபேஸ்புக்கில். ஓகே, ஓகே பாருங்கள், நான் மேற்கொண்டு இன்னும் ஒரு 2-3 தாவா பிஸ்கட் எடுத்து கையிலே க்ராஷ் பண்ணி அதில் போட போகிறேன். கொஞ்சம் ரொம்ப நைஸாக இருக்கணும்லாம் கிடையாது, கொஞ்சம் மொறுன்னு இருந்தாவே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம இதை உருண்டை பிடிக்க போகிறோம். கையிலே உருண்டை பிடிச்சி ஸோ அந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நேரம் ஆக அது காய அது டைட் ஆகும். பாருங்கள், நான் உருண்டை பிடிச்சிட்டேன். உருண்டையை எடுத்து அந்த சுட இருக்கும்போதே ரொம்பவும் ஆற வச்சிட்டிங்கன்னா எனக்கு என்னது கொக்கோ ரைஸ் அதில் ஒட்டாது உங்களுக்கு. ஸோ அதனால் ஒட்டணுன்னா சீக்கிரமாக அதை செஞ்சுருங்க. அடுத்தடுத்து உருண்டையை பிடிச்சி கொக்கோ ரைஸ் மேலே போட்டு அழகாக உருட்டி எடுத்து அடிக்கிடுங்க. பிஸ்கெட் ரெடி. இதில் கொக்கோ ரைஸ் போட்டிருக்கேன். உள்ளே சாக்லேட் அண்ட் தாவா பிஸ்கெட் போட்டிருக்கேன். இந்த தாவா பிஸ்கெட் எல்லாருக்கும் தெரியாது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் தாவா இருந்துச்சுன்னா, சாக்லேட் இருந்துச்சுன்னா போட்டு செஞ்சுருக்கேன். ஏன்னா பீனட் உங்கள் விருப்பமாக இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை வேறு க்ரன்ச்சியாக ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது கொக்கோ கிரான்ச் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது கூட சாப்பிட்டு கட்டுட்டா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆகணும், அது ட்ரை ஆயிரும். சிம்பிளான மெத்தட் தான். என் பையன் நான் போட்டுருவேன், நான் சொல்லிட்டேன். இட்ஸ் அமேசிங். அஸ்வினி இதை எடுத்து சாப்பிடு, நல்லா இருக்கு. இன்னைக்கு கொக்கோ ரைஸ் பிஸ்கெட் என் பையன் சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு. மோந்து பார்க்கறான். கச்சா பிஸ்கட் மாதிரி இருக்கு. உள்ள கச்சாங்க இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. தாவா ரொட்டி. நான் உள்ள போய் பை எடுத்தேன். இது எல்லாமே எனக்கு. எல்லாமே உனக்கு. தாவா ரொட்டி வேற. நீ மாமியா வீட்டுக்கு போறல, அப்போ தலை தீபாவளிக்கு அதுக்கு தான் இது. தாவா ரொட்டி சாக்லேட்.
தாவா ரொட்டி சாக்லேட்டு அந்த கச்சா அந்த இந்த கச்சா இது பண்ணி Ferrero Rocher ஸ்டைல்ல தான் இருக்கு. அவனும் தாவ ரொட்டி தான் பாய்க்கலாம் போல. Ferrero Rocher கார பார்த்தா உங்களுக்கு டேஸ்ட் போட்டுருவான். சூப்பராக இருக்குது. சாக்லேட் எப்போதும் சூப்பராக இருக்கும். ஸோ தாவா பிஸ்கட் போனாலும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வாழ்க்கை ஒரு அழகான பயணம். பாய்.